அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு காமன் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதுலேருந்து 30 கேள்விகள், ஜிகே அப்படிங்கிறதுலேருந்து 10 கேள்விகள், அதே போல் எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு 30 கொஸ்டின்ஸ் அக்கார்டிங் டு பிஜிடிஆர்பி பேட்டர்ன் படி இதில் முதல் தேர்வு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதற்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஜிகே ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கேள்விகள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இது கராப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து கராப்பா நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதோடு கூட ரெண்டாவது கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ரிவர் இஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாவே இண்டஸ் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தோடு தொடர்புடையது எந்த நதி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி த கிரேட் பாத் ஆன் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் ஸ்டேட்? ஒரு முக்கியமான அமைப்பான கிரேட் பாத் எந்த இடத்தில் காணப்பட்டது அப்படின்னு கேட்டால் இது மொஹஞ்சதாரோவில் தான் அது காணப்பட்டது. அதே மாதிரி விச் மெட்டல் வாஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு பை தி இண்டஸ் வேலி பீப்புள் அப்படின்னா புரோஞ்ச். சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகம் அந்த காலத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் வெண்கலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐந்தாவது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட முத்திரைகள் அதாவது சீல்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மெட்டலில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்டீடைட் அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. இதெல்லாம் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த இடத்துல சதுரங்கம் மற்றும் அளவிடும் அளவுகோல் இருந்ததற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா லோத்தல் அப்படிங்கிற பிளேஸில் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எவிடன்ஸ் அந்த செஸ் விளையாண்டதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ 7th கொஷின், இண்டஸ் வேலி சைட் வாஸ் டிஸ்கவர்டு பை அந்த ராகால் தாஸ் பானர்ஜி, ஆர்டி பானர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் கண்டுபிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் மொஹஞ்சதாரோ 1922 கண்டுபிடிச்சார். 8வது கேள்வி, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? அதாவது பின்வருவற்ற எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு இயல்பு அல்ல அப்படின்னு கேட்டால் அவங்க இரும்பு கருவிகள் பயன்பாடு அப்படிங்கிறது அங்கே கிடையாது. 9 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேட்குறோம். வாட் வாஸ் த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறதாவே அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடு. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரெக்கார்டிங் தி கரப்பா சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாவே தே ஹேட் அ வெல் டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் சானிடேஷன். அதாவது அவர்கள் அப்படிங்கிறத நன்கு அந்தமாக இருந்ததுக்கான அந்த ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவளிடம் நன்கு வளர்ந்த சுகாதார அமைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஜிகே கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு எஜுகேஷன் மெத்தடாலஜி தனித்தனியாக பார்ப்போம்.